நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். வாலி அவர்களை உங்களுக்கு பிடிக்கும் என்றால் உடனடியாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுதான் எங்களின் பெரிய பலம். வாலி வந்தான், கவிஞரின் நாற்காலியை பிடித்தான். கற்பகம் படத்தில் நடந்த மாபெரும் திருப்பம். 1960களின் தொடக்கத்தில் தமிழ் சினிமாவில் கவிஞர் கண்ணதாசன் தான் ஒரே முடிசூடா மன்னனாக திகழ்ந்தார். இவரின் பாட்டுக்கு அடிமைகள் இல்லாத தமிழ்நாடே இல்லை. அப்போதுதான் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருந்து சென்னைக்கு தன் பாட்டு கனவுகளோடு வந்த வாலி பல ஆண்டுகள் வாய்ப்புக்காக காத்திருந்தார். இயக்குனர் கே.எஸ். பாலகிருஷ்ணனின் கற்பகம் 1963 திரைப்படத்தில் பாடல் எழுதும் வாய்ப்பு வாலிக்கு கிடைத்தது. அப்போது ஸ்டுடியோவில் கண்ணதாசனை சந்தித்த கே.எஸ். கோபாலகிருஷ்ணன், கவிஞரே, இந்த பையன் வாலி ரொம்ப அழகாக எழுதுகிறான். இந்த படத்தில் உங்களுக்கு 4 பாட்டு, இவனுக்கு 1 பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் வாலிக்கு ஒரே பயம். ஐயோ, இவ்வளோ பெரிய மேதை நம்ம முன்னாடி உட்காந்துருக்காரு, இவருக்கு இணையாக நம்ம பாட்டு எழுதிடுவோமா? அப்படி நம்ம சரியாக பாட்டு எழுதலைன்னா கண்ணதாசனையே அந்த கடைசியாக நமக்கு மிச்சம் வச்சுருந்த 1 பாடலையும் மொத்தமாக அவரே எழுதிடுவாரா? படத்தோட மொத்த பாடல்களையும் அவரே எழுதிடுவாரா? நம்ம நல்லா பண்ண முடியுமான்ற சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் கண்ணதாசன் சிரித்து கொண்டே வாலியை பார்த்து, யோ, தமிழ்நாட்டுக்கு ஒரே கவிஞன் தான் இருக்க முடியும், அது நான் தான். இந்த பையன் நல்லா எழுதுனா என் நாற்காலியவே தூக்கிடுவ போலையே செல்லமாக சொல்லியிருக்காரு. இதை கேட்ட வாலிக்கு இன்னும் பயங்கரமாக பயம் வந்துடுச்சு. ஐயோ, இப்படி வேற சொல்கிறாரே, நம்ம சரியாக எழுதிடுவோமா? நமக்கு இந்த 1 பாடலாவது கிடைக்குமா? அப்படின்ற பயத்திலேயே பாடல் வரிகளை எழுத ஆரம்பிச்சிடுறாரு. அதன் பிறகுதான் வாலி எழுதிய அத்தை மடி மெத்தையடி அடியேனுக்கு சொர்க்கமடி என்ற பாடல் பட்டி தொட்டி எங்கும் மாபெரும் ஹிட் அடிக்குது. பாடலை கேட்ட கண்ணதாசன் வாலியை நேரில் அழைச்சி, தம்பி, நீ பாட்டு எழுத வந்தவன் இல்லை, என்னோட சிம்மாசனத்தை பிடிக்க வந்தவன் அப்படின்னு மனதார பாராட்டியிருக்காரு. அப்புறம் காலப்போக்கில் வாலியும் கண்ணதாசனும் ஒரு சில படங்களில் இணைஞ்சு பணியாற்றி பிற்காலத்தில் பெரிய கவிஞர்களாகவும் 2 பேரும் இணை பிரியாத நண்பர்களாகவுமே மாறிட்டாங்க. தன்னோட பாடலையே நிறைய தடவை கண்ணதாசனுக்கு வாலி விட்டு கொடுத்துருக்காரு, என்னோட நண்பன் எழுதட்டும் அப்படின்னு. அதே மாதிரி வாலி வாய்ப்பில்லாமல் இருந்திருந்தப்போ கண்ணதாசனும் நிறைய பாடல்களை வாலிக்கு விட்டு கொடுத்துருக்காரு. இவங்களோட நட்பு உங்களை வியக்க வைக்குதா? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.